அன்பு குழந்தையே, இது உனக்கானது. இதை மறக்காமல் கேள். இது உன் சாய் அப்பா கூறும் பொன்மொழிகள். இடமிருந்து எல்லாவற்றையும் எடுத்து உங்களை ஒன்றுமில்லாதவராக்கினால் வருத்தப்படாதீர்கள். ஏனெனில் கடவுள் உங்களுக்கு புதிய வாழ்க்கையை கொடுக்கப் போகிறார். மேலும் அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்கத் தொடங்குவார். உங்கள் வாழ்க்கையில் பல வருடங்களாக இருந்த இருள் இப்போது மறைந்துவிடும். எல்லாச் செயல்களையும் இறைவனின் செயல்களாக பார்த்தால் நாம் பற்றற்றவர்களாகவும் கர்ம பந்தத்திலிருந்து விடுபட்டவர்களாகவும் இருப்போம். பிரார்த்தனை செய்யும் உதடுகளை விட சேவை செய்யும் கைகள் புனிதமானவை. ஒருவரையொருவர் நேசியுங்கள். அன்பை பொழிவதன் மூலம் மற்றவர்கள் உயர்ந்த நிலைக்கு உயர உதவுங்கள். அமைதியின் ஆழத்தில் மட்டும்தான் கடவுளின் குரல் கேட்கும். அறிவை ஞானமாக மாற்றி ஞானம் குணத்தில் வெளிப்பட்டாலன்றி கல்வி என்பது ஒரு வீணான செயலாகும். எந்த ஒரு மகிழ்ச்சியும் மற்றவர்களுக்கு சேவை செய்வதன் மூலம் கிடைக்கும் மகிழ்ச்சிக்கு ஈடாகாது. தன்னலமற்ற சேவை மட்டுமே ஒருவரின் இதயத்தில் உறங்கிக் கொண்டிருக்கும் மனித நேயத்தை எழுப்புவதற்கு தேவையான வலிமையையும் தைரியத்தையும் தருகிறது. இன்றைய கல்வியானது அன்றாட வாழ்வின் சவால்களை எதிர்கொள்ளும் ஆற்றலையோ மனுறுதியையோ மாணவர்களுக்கு வழங்கவில்லை. கல்வித்துறை அறியாமையின் விளையாட்டு மைதானமாக மாறிவிட்டது. நல்ல நடத்தையே கல்வியறிவு பெற்றவரின் அடையாளம். தான் பிறந்த சேறு அல்லது தன்னை தாங்கும் நீரால் கூட பாதிக்கப்படாமல் சூரியன் வானத்தில் உதிக்கும்போது தன் இதழ்களை விரிக்கும் தாமரையாக நீங்கள் இருக்க வேண்டும். எல்லா செயல்களும் எண்ணத்தின் விளைவுகளே. எனவே எண்ணங்களே முக்கியமானது. இந்த பிரபஞ்சம் ஒரு மிகப்பெரிய பல்கலைக்கழகம். 10 புத்தகங்களை படித்ததால் மட்டுமே நீங்கள் படித்தவர்கள் இல்லை. தந்தை, தாய் மற்றும் ஆசிரியர் மூவரும் ஒரு நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைப்பதில் முதன்மையானவர்கள். உண்மையான அழகு உண்மையான கல்வியில் உள்ளது. வாழ்க்கை என்பது ஒரு பாடல், அதை பாடுங்கள். வாழ்க்கை என்பது ஒரு விளையாட்டு, அதை விளையாடுங்கள். வாழ்க்கை என்பது ஒரு சவால், அதை எதிர்கொள்ளுங்கள். வாழ்க்கை என்பது ஒரு கனவு, அதை உணருங்கள். வாழ்க்கை என்பது ஒரு தியாகம், அதை வழங்குங்கள். வாழ்க்கை என்பது ஒரு காதல், அதை அனுபவியுங்கள். நீங்கள் என் உதவியையும் வழிகாட்டுதலையும் நாடினால் நான் உடனடியாக அதை உங்களுக்கு தருவேன். இன்றைய கல்வி முறை கற்றவரை சுயநலவாதியாக்குகிறது. அந்த நபரை புலன்களுக்கு அடிமையாக்குகிறது. நமது கர்மாவே நமது இன்பத்திற்கும் துக்கத்திற்கும் காரணம். அதனால் உனக்கு என்ன நேர்ந்தாலும் அதை பொறுத்துக்கொள். இறைவனுடன் முழுமையான இணக்கத்துடன் வாழக் கற்றுக்கொண்டால் மட்டுமே உங்கள் எதிர்கால வாழ்வு மகிமையடையும். நீங்கள் உங்கள் அகக்கண்ணால் பார்க்கும்போது நீங்கள்தான் கடவுள் என்றும் நீங்கள் அவரிடமிருந்து வேறுபட்டவர் அல்ல என்றும் உணருவீர்கள். நம் வாழ்க்கை ஒவ்வொரு நொடியும் உருகிக் கொண்டிருக்கும் பனிக்கட்டி போன்றது. அது முழுமையாக உருகும் முன் அதை மற்றவர்களுக்கான சேவைக்கு அர்ப்பணியுங்கள். நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதையே நீங்கள் அறுவடை செய்வீர்கள். நீங்கள் எதை கொடுக்கிறீர்களோ அதையே நீங்கள் பெறுவீர்கள். மற்றவர்களின் செயல்கள் அவர்களை மட்டுமே பாதிக்கும். உங்கள் சொந்த செயல்கள் மட்டுமே உங்களை பாதிக்கும். நான் இரத்தமும் சதையுமாக இல்லாவிட்டாலும் நான் என் பக்தர்களை காப்பேன். நீ என்னை நினைக்கும் கணத்தில் நான் உன்னுடன் இருப்பேன். அதன் விளைவாக அந்த நபர் தனது தெய்வீகத் தன்மையை மறந்துவிடுகிறார். இந்த உலகில் புதியது எது? எதுவும் இல்லை. இந்த உலகில் பழையது எது? எதுவும் இல்லை. எல்லாம் எப்பொழுதும் இருந்தது, மேலும் எப்போதும் இருக்கும். இது சாய்பாபா உங்களுக்கு கூறும் பொன்மொழிகள். இதை கண்டிப்பாக கடைபிடியுங்கள். நல்லதே நடக்கும்.